ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்டோரி. காயிற வெயிலுக்கு ஏதாவது ஒரு குளிர் பிரதேசம் போனோன்னு நாங்கள் போன டூர் மூணாருங்க. இந்த டெம்போ ட்ராவல்ஸில் தான் நாங்கள் மூணார் டூர் போனோம். ஏதாவது ஒரு ஃபால்ஸில் குளிச்சே ஆகணுன்னு ஃபஸ்ட்டு நாங்கள் போனது தேனி மாவட்டம் கம்பமில் இருக்க சுருளி ஃபால்ஸ் தாங்க. இந்த சுருளி ஃபால்ஸ் உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் ஆகுதுங்க. அதனால் போகிறப்ப கையில் ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. நாங்கள் அது போல் தான் எடுத்துகிட்டு போனோம். என்ட்ரன்ஸ் டிக்கெட்டாக 30 ரூபா வாங்கினாங்க ஒருத்தவங்களுக்கு. அதில் அங்கேருந்து நம்ம நடந்து கூட போகலாம், இல்லைன்னா வேனில் 10 ரூபான்னு சார்ஜ் பண்ணி நம்ம உள்ளே இட்டுட்டு போய் விடுறாங்க. நடக்க முடியாதவங்க வேனில் போகிறதே பெஸ்ட்டுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. போகிற வழியில் குரங்குங்க நிறைய அதிகமாக இருந்ததுங்க. நடந்து போனால் அதை பார்க்கலாம். அடுத்ததாக கவர் இங்கே அனுமதி கிடையாது, பிளாஸ்டிக் கவர் அனுமதி கிடையாது. தப்பி தவறி பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. துணிப்பையில் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு போங்க. சுருளி ஃபால்ஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக கிரேப்ஸ் வாங்க மறந்துடாதீங்க. போகிற வழியெல்லாம் கிரேப்ஸ் தோட்டம் தாங்க. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஐயோ, கண்கொள்ளா காட்சிங்க அது. இந்த ஒரு கிரேப்ஸ் தோட்டத்தை தான் காலை சாப்பாடை நாங்கள்லாம் முடித்தோம். அந்த தோட்டத்திலே கொஞ்சம் இடம் கொடுத்தாங்க. காலை டிஃபனை இந்த இடத்துல முடிச்சிட்டோங்க. ஃபால்ஸில் குளிச்சுட்டு வந்து எல்லாருக்கும் நல்ல பசிங்க. மணி 10 ஆயிடுச்சு. எல்லாமே நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போன டிஃபனை சாப்பிட்டோம். போன வீடியோவில் எப்படி டூருக்கு முன்னாடி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுன்ற வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. 5 கிலோ 200 ரூபான்னு கிரேப்ஸ் வாங்கிக்கணுங்க. அங்கே ஒரு பாக்ஸ் தராங்க. அந்த பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா வீடு வர வரைக்கும் கிரேப்ஸ் கொஞ்சம் கூட வீணாகலங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. ஃப்ரெஷ் கிரேப்ஸ் பார்க்க அவ்வளோ பெரிச்சே நம்மளுக்கு எடை போட்டு கொடுக்குறாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. மறக்காமல் சுருளி ஃபால்ஸ் போனால் கிரேப்ஸ் வாங்க மறந்துடாதீங்க. சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் பறித்து கொடுத்த கிரேப்ஸு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதியம் வீட்டுக்கு வர வரைக்கும் கொஞ்சம் கூட கெட்டு போகலங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. இதை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பின இடம் மூணாருங்க. பயண தூரம் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருந்தது. அந்த களைப்பு தெரியாமல் எங்களை கூட்டிகிட்டு போன வண்டி டிரைவருக்கு பெரிய பாராட்ட சொல்லணுங்க. அவ்வளோ அழகாக இட்டுட்டு போனார். தேனி போடி வழியாக மூணார் போகிற தூரம் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருந்தது. இருந்தாலும் அந்த இளையராஜா சாரோட 80 சாங்ஸ் கூட இந்த கிளைமேட்டில் நாங்கள் போனது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஒரு சில இடம் மலை ஏற ரொம்ப உச்சியில் அப்படியே சுத்தமாக பனி மூட்டங்க. வண்டி ஓட்ட கூட முடியல. அவ்வளோ த்ரில்லிங்காகவும் இருந்தது. நாங்கள் புக் பண்ண ரூமை சென்றடைய நைட் ஆயிடுச்சுங்க. ரூம் நல்ல சௌரியமாக நல்லாவே இருந்தது. 4 ரூம் புக் பண்ணியிருந்தோம். சமையல் செய்கிறதுக்காக கிச்சன் தனியாக கொடுத்துருந்தாங்க. இங்கேருந்து நாங்கள் எல்லா பொருளும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அங்கேயே நைட்டு சமையல் செஞ்சு சாப்பிட்டோங்க. நைட் வந்து உப்புமா, இட்லி, தேங்காய் சட்னி இதெல்லாம் செஞ்சு நூடுல்ஸ் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோங்க. ரூமும் நல்ல சௌகரியமாக இருந்தது. 4 ரூம் புக் பண்ணியிருந்தோம். இது போல் வாட்டர் கேனும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். டிவி, ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே நீட்டாக சுத்தமாக இருந்ததுங்க. மைனஸ் பாயிண்ட்டாக என்ன சொல்லலான்னா, மூணார் டவுன்லேருந்து இந்த நாங்கள் புக் பண்ண ரூமுக்கு 10 கிலோமீட்டர் உள்ளே வர வேண்டியது இருந்ததுங்க. அப்புறம் சருவலாக இருந்ததுங்க. அப்படியே மலை உச்சியிலேருந்து சருவலில் இறங்குற மாதிரி இருந்தது. வண்டி ஓட்டிகிட்டு போன டிரைவரே சொல்லியிருந்தார், என்ன இவ்வளோ சருவலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது 2 தாங்க மைனஸ் பாயிண்ட். மற்றபடி ரூம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நைட் நல்லா தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் சுற்றி பார்க்க கிளம்பிட்டோங்க. மூணார் ஃபுல்லாகவே தேயிலை தோட்டம் அழகுங்க. அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப குளிர் பிரதேசத்தில் ரொம்ப பிடிச்ச இடமா மூணாராக தாங்க இருந்தது. காலை டிஃபனை மூணார் டவுன் ஏரியாவிலே முடிச்சுட்டு தாங்க கிளம்பணும். மம்மிஸ் கிச்சன்ற ஹோட்டலில் சாப்பிட்டோம். சுமாராக இருந்ததுங்க. விலையும் நியாயமாக தான் இருந்தது. மூணாரை சுற்றி பார்க்க கண்டிப்பாக 2 நாள் எடுத்துக்கணுங்க. ஒரு நாள் மாட்டுப்பட்டி டேம் வழியாக சுற்றி பார்க்க வேண்டிய எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலாங்க. நம்ம இட்டுட்டு போகிற டிரைவர்ஸே நம்மளுக்கு அழகாக சுற்றி காமிக்கிறாங்க. இந்த பிக்சரில் காமிச்சிக்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டிய இடத்த 2 நாள் பிரிச்சுக்கலாங்க. ஃபோட்டோ பாயிண்ட், எக்கோ பாயிண்ட், வியூ பாயிண்ட்,
மாட்டுப்பட்டி டேம் போட்டிங் இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. எல்லோரும் இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்கங்க. நாங்களும் குரூப்பாக நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த இடம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இந்த இடத்துல குதிரை சவாரியும் செய்கிறாங்க. ஒரு ட்ரிப்க்கு 100 ரூபீஸ்ன்னு சார்ஜ் பண்ணுறாங்கங்க. அடுத்தது டாப் ஸ்டேஷனில் ஒரு ஹோட்டலில் பிரியாணி வாங்கி சாப்பிட்டாங்க. ஒரு பிரியாணி 180 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. மாட்டுப்பட்டி டேம் போட்டிங், டீ ஃபேக்ட்ரி, இப்படி எல்லாம் ஃபஸ்ட்டு டே பார்க்க வேண்டியது எல்லாம் பார்த்துட்டு ரூமுக்கு வந்தோங்க. ரூமுக்கு வந்து நாங்களே சமையல் செஞ்சோம். என்னென்ன செஞ்சோன்னா, மறுநாள் செஞ்சது நூடுல்ஸ் செஞ்சோங்க. எல்லாருமே கும்பலாக ஒரு புது இடத்துல சமைச்சு சாப்பிட்டது உண்மையிலே நல்லா இருந்ததுங்க. நூடுல்ஸ், இட்லி, கார சட்னி செஞ்சுருந்தோம். நூடுல்ஸ்க்கு வேண்டிய முட்டையை தான் பொரிச்சிட்ருக்குறாங்க. இது இட்லிக்கான கார சட்னி. இட்லி ஊற்றி வைக்கிறாங்க. வாழைக்காய் பஜ்ஜி போட்டாங்க. இது போல் ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சிட்டு இருந்தாங்க. மூணார் கிளைமேட்டுக்கு இது போல் சுட சுட செஞ்சு சாப்பிட்டது சூப்பராக இருந்ததுங்க. நம்ம புக் பண்ண ரூமுக்கு பேக் சைடில் இது போல் கிச்சன் இருக்குங்க. இந்த கிச்சனில் இல்லாத பாத்திரமே இல்லைன்னு சொல்லலாம். இட்லி அவிக்கிற பானையிலேருந்து புட்டை விற்கிற அச்சு வரைக்கும் எல்லாமே இருந்ததுங்க. ஒன்று கூட குறை கிடையாது. மிக்சி, ஃப்ரிட்ஜு எல்லாமே இருந்தது. எங்களுக்கும் சௌரியமாக இருந்தது எல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு. 3 வேளை சமையல் பண்ணி சாப்பிட்டா 750 சார்ஜ் பண்ணுறாங்க இந்த கிச்சனுக்குங்க. நாங்கள் பெரியவங்க இப்படி சமைச்சிட்ருக்கிறப்ப சின்ன பசங்கள்லாம் ரூமில் கேம்ப் ஃபயர் மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க. கேம் விளையாடிக்கிட்டு, பாட்டுலாம் போட்டுக்கிட்டு, டான்ஸ் ஆடிக்கிட்டு சின்ன பசங்கள்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இங்கேயே உட்காந்து எங்களோட டின்னரை முடித்தோங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் ஸ்டே பண்ண ரூமை சுற்றி இது போல் பல வகையான பூக்கள், பலாமரம் எல்லாம் இருந்ததுங்க. வாட்டர் ஆப்பிள் அழகாக நிறைய காய்ச்சி தொங்கியிருந்தது. நாங்கள் எல்லாமே கொஞ்சம் நிறையா பிரிச்சுட்டு வந்தோம். இது சுகருக்கு ரொம்ப நல்லதுன்னாங்க. 2 நைட் ஸ்டே பண்ணிவிட்டு எங்கள் ரூமை வெக்கேட் பண்ணிக்கிட்டு நேராக நாங்கள் போன இடம் மக்கோஃபா சாக்லேட் ஃபேக்ட்ரிங்க. இங்கே தான் நல்ல சாக்லேட்ஸ் தரமாக கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு தேவையான சாக்லேட்ஸை இங்கே தாங்க நாங்கள் வாங்கினோம். இங்கே கொக்கோ சீட்லேருந்து எப்படி சாக்லேட் உருவாகுதுன்னு எங்களுக்கு விளக்க முறையாகவே சொன்னாங்க. எல்லா ஃப்ளேவர்லேயும் கிடைக்குது. ஆல்மண்ட், கேஷ்யூ, இப்படி பல ஃப்ளேவரில் இந்த சாக்லேட்ஸ் கிடச்சிது. நான் இந்த ஆல்மண்ட் சாக்லேட் தான் வாங்கினேன். நான் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. இப்போ கொக்கோ சீட்லேருந்து சாக்லேட் எப்படி உருவாகுதுன்ட்டு அங்கே இருக்கிற ஒரு கம்பெனிக்கு விளக்கமாக சொல்லுச்சு. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அது சீட்ஸ்லாம் பாருங்க. அதில் இதான் ரோஸ்டர் சீடு தான். ஒன் சீட் எடுத்துக்காட்டு. ഓക്കെ അതുക്കപ്പുറം നമ്മൾ ഈ ഷെല്ല് റിമൂവ് ചെയ്യും. ഷെൽ ആൻഡ് ഗെറ്റ് ദി കൊക്കോ ലിപ്സ്. അതാണ് ചോക്ലേറ്റിന്റെ മെയിൻ ബേസ്. വൈറ്റ് ചോക്ലേറ്റ്, ഡാർക്ക് ചോക്ലേറ്റ്, കൊക്കോ പൗഡർ எல்லாமே இதுதான் மேக் பண்ணுது. இதான் க்ளோஸ் கசியா இல்லை? ஓகே ஓகே. சாப்பிட பாருங்க. சரி, கசப்பதுக்கும் பாருங்க. கசகம் எப்போதும் கொக்கோ கசகம். ஆமாம். கொக்கோ பட்டர்லேருந்து தான் ஒயிட் சாக்லேட் கிடைக்குதுன்றது விளக்க முறையும் நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. இதுதான் கொக்கோ பட்டருங்க. அடுத்தது நாங்கள் போன இடம் ராஜமலை எரவிக்குளம் நேஷ்னல் பார்க்குங்க. சவுத் இந்தியாவிலே மிக உயரமான இடம் இதுதான் சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம ஊரில் ஒரு வேனில் கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு ஒரு 200க்குள்ளே தான் நினைக்கிறேன் சார்ஜஸ் பண்ணுறாங்க. பார்க்க வேண்டிய இடங்க ஃபுல்லாக தேயிலை தோட்டம். இந்த வழியாக பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் பார்த்துட்டு ஆனமலை வழியாக உடுமலைப்பேட்டு பழனி சேர்ந்து சாமி தரிசனம் நல்லா பார்த்தோங்க. பார்த்து முடிச்சுட்டு வீடு சேர்ந்தோம். நாங்கள் போனதுக்கான கணக்கு வழக்கு எல்லாம் என்னோடய மாமா வீட்டில் இது போல் பேலன்ஸ் ஷீட்டை அழகாக போட்டு கொடுத்துட்டாங்க.
ஒவ்வொருத்தவங்களுக்கும் போகிறதுக்கு சார்ஜஸ் நீங்களே பார்ப்பீங்க, இதில் எல்லாமே இருக்குது. சூப்பரான அருமையான ஒரு டூரை நாங்கள் என்ஜாய் பண்ண திருப்தி எங்களுக்கு எல்லாருக்குமே கிடச்சிதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.